பழனி மேட்டர்ல இப்ப இருக்கிற அதிகாரிகள் தான் தவறு, அவங்களுக்கே தெரிஞ்சுதான் பண்ணிருக்க முடியுமா? அது அரசு தரப்பு தொடர்பு இருக்குமா சார்? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. செய்யக்கூடாதுன்றது அந்த பத்திராபிஸ்ல இருக்கும். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது இதெல்லாம் செய்யக்கூடாது. குறிப்பாக அறநிலத்துறை கோயிலுக்கு சொந்தமான நிலம் அது 1 சென்டாக இருந்தாலும் சரி, எத்தனை ஏக்கராக இருந்தாலும் அது பதிவு செய்யக்கூடாதுன்னு அந்த பதிவேட்டில் அந்த இதில் இருக்கும். அதை மீறி ஏன் பதிஞ்சிருக்கிறாங்க? அதுலேயும் டெப்டேஷனில் ஒருத்தரை போட்டு பதிஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 பேர் பதியலை, கொள்ளலை. நான் அது ஒரு வழக்கு போயிட்டே இருக்கு. ஆனால் ஆமாம், அதுலேருந்து இப்போ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் போட்டு புரியுறதுக்கு நான் எதுக்காக வந்தேன்னா, இவ்வளவு போட்டு எல்லாரும் இப்போ சிபிசிஐடி வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்க கேள்வி கேட்கறது அதை கேட்டா டபார்னு கடந்த 5 ஆண்டு காலம் இந்த மந்திரி மூர்த்தி, இந்த மந்திரி ஒரு மந்திரி கூட சொல்றதில்ல, பாவம் அண்ணன் சொல்ல வேண்டியதில்லை. முன்னால இந்த மூர்த்தி இருக்கிறாருல, மூர்த்தி என்ன மூர்த்தியை ஒரு ஆதாரத்தோட சொல்லுங்க. எந்த பத்திராபிசம் நாம கேட்கிறோம், அதோட அது மாதிரி எதையினாலும் ஒரு ஆதாரம் இல்லாமல் உண்மைக்கு புறம்பான செய்திகளை அவர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் உண்மை. நீங்க இப்ப சொன்னாங்க ஒரே மாதத்தில் இல்ல, ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் எங்கேயுமே எந்த அலுவலகத்திலையும் லஞ்ச லாவணியம் இருக்காது. ஒண்ணுக்கு பல முறை சொன்னாரு, இவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்த 1 மாசத்துல 60 பத்திராபிஸ்ல ரைட் அடிச்சாங்க. 60 பத்திராபிஸ்ல ரைட் அடிச்சாங்க. ரைட் அடிச்சு என்ன பண்ணாங்க? 37 லட்சம் ரூபாய் கையாடலான்னு பண்ணாங்க இல்லையா? அந்த 37 லட்சத்துக்கு பேர் என்ன? இல்ல பேர் என்ன? அதுக்கு மேல சில பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. மறாவது வாரத்துல நகராட்சி, பேரூராட்சி, மாநகர அதுல போய் எல்லாத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போச்சு. அதுல 31 லட்சம் எடுத்தாங்க. அது மாதிரி வட்டாட்சியர் போயிருக்காங்க, இப்ப எடுத்திருக்கிறீங்க, கொண்டிருக்கீங்க. இது இப்ப மட்டும் இல்ல, திமுக ஆட்சி காலத்திலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்திருக்கிறது. அதுலயும் பல பேரை இது மாதிரி போய் எல்லா அலுவலகத்திலையும் போய் இருக்கிறப்ப பல பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம். பல பேர் மேல அரசு சார்பிலையும் நடவடிக்கை எடுத்திருக்கோம், லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாகவும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இது தொடர்கதையாக எல்லா பேரும் இருக்கிறது. அது பூரா அதுக்கு இது யாருக்கு பொறுப்பாவா? அந்த துறையினுடைய அதிகாரி பொறுப்பாங்களா, இல்ல அரசை பொறுப்பாகுமா? இதுதான் நடைமுறை. நீங்க எப்படி எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, 2 துறையும் இன்னைக்கு எல்லாமே சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கு. அது மின்துறையாக இருந்தாலும் சரி, சட்டத்துறையாக இருந்தாலும் சரி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த 2 துறைகளினுடைய சார்பில் மக்களுக்கு என்ன செய்ய முடியும், மக்களுக்கு எதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருக்கீங்க. பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருக்காங்க. எல்லாருக்கும் நீங்க பொதுவாக கூட்டு பொறுப்பு தான். ஆனால் அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எல்லா துறையிலையும் மட்டும் இல்ல, இந்த எல்லா கூட்டணியாக இருக்கட்டும், எல்லா தமிழ்நாடுகளுடைய அரசியல் இருக்கட்டும், ஆல் இண்டியா அரசியல் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமைச்சர் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பார். இப்ப நீங்க என்கிட்ட நேரடியாக இதை கேட்கறீங்க, நான் விட்டுட்டு இன்னொரு இதுக்கு தான் பதிலுக்கு போறாங்களே ஒழிய, அவர் மேட்டரை டைவர்ட் பண்றது தான் பேசுறாங்களே ஒழிய நேரடியாக இதுக்கு வரலைன்றதான் நான் சொல்றேன்.